20 ஆண்டு காலமாக ஈரானில் மழைப்பொழிவு என்பது மிகப்பெரிய குறைவாக இருந்துச்சு. இதுக்கு ஈரான் பாலைவன நிலம்லாம் கிடையாது. சவுதி அரேபியா இன்னும் பல்வேறு அரபு நாடுகளை போல் ஒரு பாலைவன நிலம் கிடையாது. சொல்லப்போனால் அங்கே குளிர் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது, மலைகள் இருக்குது, காடுகள் இருக்குது. அப்போ எல்லா விதத்திலும் மழைப்பொழிவை அதிகமாக உள்வாங்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக ஈரான் இருந்தும் ஏன் ஈரானில் மழைப்பொழிவு ஏற்படலை அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம கேட்கும் போது தான் அதிர்ச்சிகரமான பல்வேறு தகவல்கள் இன்றைக்கி கிடைக்குது. என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா 2003 to 2023 இந்த காலகட்டங்கள் நான் சொன்ன 20 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்களை மத்திய கிழக்கில் அரபு நாடுகள் அமெரிக்கா செஞ்சுருக்கு. குறிப்பாக துபாய், கத்தார், UAE போன்ற நாடுகளில் 2 மில்லியனுக்கு அதிகமாக பல மில்லியன் சொல்லப்படுகிறது செலவு செஞ்சு அங்கே ரேடார்களை வச்சுருக்கு. அதே போல் அந்த நாட்டுக்கு சார்பாக இந்த நாட்டை கண்காணிக்க தகவல் தொழில்நுட்பம் என்ற அடிப்படையில் சேட்டலைட்டுகளை விண்வெளியிலேயே அனுப்புது. அப்போ இந்த சேட்டலைட் ஆகட்டும், ரேடார் ஆகட்டும், இதெல்லாம் எதற்கு பொறுத்துது? இந்த துபாய், கத்தாருடைய வளர்ச்சிக்காகவா இவ்வளோ டாலரை செலவு பண்ணுது? முட்டாள் அமெரிக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அங்கே தான் பெரிய சூட்சமம் ஒளிஞ்சிருக்கு. என்னென்னா அந்த இடத்துல பொருத்தப்பட்ட எல்லா ரேடார்களும் இயற்கை விதிகளை மாற்றி அமைத்து குறிப்பாக மழைப்பொழிவை குறைத்து தடுக்கக்கூடிய ரேடார்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறதான் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய தகவல். அதாவது வெதர் மானிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கையாக மழை நீரை நிறுத்த வேண்டும், மழைப்பொழிவை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செஞ்சுருக்குங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இன்றைக்கி கிடைக்குது. இதற்கு ஆதாரமாக அந்த 18 நினைக்கிறேன், ஐ திங்க் 18 ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கிக் இருக்கும்ல, அதில் ரொனால்டோ ஒரு கிக் அடிக்கிறாரு. அந்த கிக்கை ஈரானுடைய கோல் கீப்பர் தடுத்து நிறுத்திடுறாரு. அந்த செய்தி உலகம் ஃபுல்லாக பரவுது. பார்த்தீங்களா, ஈரான் கோல் கீப்பர் எவ்வளோ திறமையாக ரொனால்டோவுடைய கிக்கையே நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு பெரிய பிரபலமாக பேசப்படுது. அந்த வேளையில் இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு கருத்தை சொல்கிறாரு. ரொனால்டோவுடைய கிக்கே நிறுத்த தெரிஞ்சவங்களுக்கு மழைப்பொழிவு பெய்யாமல் இருக்கே உங்கள் நாட்டில், அதை உங்களால் சரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஈரான் மக்கள் பெரிய அளவில் நெத்தன்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்தளவு அந்த பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா இங்கே மட்டும் செய்யலை. வியட்நாம் போர் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த போருடைய காலங்களில் பெரிய அளவில் அமெரிக்கா பின்தங்கிட்டே போகுது. வியட்நாம் போரில் பின்தங்க அடுத்த ஒவ்வொரு நாட்களும் 3 நாட்களில் கிட்டத்தட்ட அமெரிக்கா பின்தங்கி செல்ல 3 நாட்கள் வியட்நாம் முழுக்கவே மழைப்பொழிவு அதிகமாக இருந்திருக்கு, 20% அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி ஈரானில் நடந்துகிட்ருக்கு. கடந்த 40 நாட்களில் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட 17 அணை இருக்குது. 17 அணையில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 7 அணைக்கட்டுகள் முழுக்கவே 99% நீர்நிலைகள் இன்றைக்கி நிரம்பி காணப்படுகிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. வெறும் இன்றைக்கி ஈரானில் மட்டும் இது கிடையாது, ஒமானில், ஈராக்கில். ஒமானை பொறுத்த வரைக்கும் ஈராக்கை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு இன்றைக்கி அங்கே பெஞ்சிருக்கு. அதே போல் ஒமானை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு என்பது இன்றைக்கி ஒமானில் பெஞ்சிருக்கு.